சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் பரிசை வழங்குகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், திமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்குகின்ற நிகழ்வின் விவரம் என்ன? கொளத்தூர் தொகுதியில ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சர் பொங்கல் பண்டிகைக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அங்க வந்து அந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில வந்து இது போன்ற நலத்திட்ட உதவிகளை கொடுப்பது வழக்கம். அதே போல டான் பாஸ்கோ பள்ளியிலும் வழக்கமாக ஆண்டுதோறும் இது போன்ற நிகழ்ச்சிகளை வைக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் சேகர் பாபு, அந்த கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் பலரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். நலத்திட்ட உதவிகளும் அந்த தொகுதி மக்களுக்கு முதலமைச்சர் ஆண்டுதோறும் கொடுத்து வருகிறார். முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இந்த கொளத்தூர் தொகுதியில 2011 இருந்து எம்எல்ஏவா இருக்காரு. 2016 இருந்து பாத்தீங்கன்னா வழக்கமாக பொங்கல் பண்டிகையை அவர் வந்து தொகுதியில தான் கொண்டாடிட்டு வராரு. அதை பாத்தீங்கன்னா பொங்கல் பானை வைத்து அந்த பாரம்பரிய முறைப்படி அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காங்க. முதலமைச்சர் மற்றும் அவருடைய துணைவர் துர்கா ஸ்டாலின் உள்ளிட்டவரெல்லாம் பங்கேற்றக்கூடிய காட்சியில தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கொளத்தூர் தொகுதியில பொறுத்தவரை அவ்வப்போது முதலமைச்சர் அந்த தொகுதி மக்களுக்கு பாத்தீங்கன்னா பட்டு வேஷ்டி, சட்டை, அதே போல பாத்தீங்கன்னா பட்டு புடவை, அதே போல ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவிகளோடு அந்த பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் உடைய இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரை அவர் கொளத்தூர் தொகுதியில பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றார். தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா முதலமைச்சர் இந்த பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கின்றார். கொளத்தூர் தொகுதியில் தற்போது முதலமைச்சர் பொங்கல் பண்டிகையை ஒட்டி இது போன்ற நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வர இந்த பண்டிகை மட்டும் இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய பண்டிகை வந்தாலும் இது போன்ற கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் அங்க வந்து ரம்ஜான் பண்டிகையை ஒட்டியும் இது போன்ற நலத்திட்ட உதவிகளும் அந்த இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் செய்வார். அதே போல பாத்தீங்கன்னா மற்ற பண்டிகைகள் கிறிஸ்துமஸ் முன்பாகவும் அங்க வந்து கொளத்தூர் தொகுதியில் ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படும். 2 தினங்களுக்கு முன்பாக அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்களுக்கு நல்ல அந்த வந்து பண்ணுவார். மும்மதங்களை சேர்ந்தவர்களுக்கும் அவ்வப்போது இது போன்ற விழாக்கள் வரும் பொழுது 2 தினங்களுக்கு முன்பு இது மாதிரி பண்ணுவாரு. அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா அதுக்கு முதலமைச்சர் வந்து இந்த தாமோன்பரசனுடைய அந்த மாவட்டத்துல வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொங்கல் விழாவில் பங்கேற்பார். ஆனால் இப்ப வந்து கொளத்தூர் தொகுதியில அவர் முக்கியத்துவம் கொடுப்பதால் அந்த அடிப்படையில அங்க வந்து இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கார். வாரந்தோறும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியில சென்று நலத்திட்ட உதவிகள் அல்லது அங்க இருக்கக்கூடிய அரசு உடைய திட்டங்கள் செயல்பாடு, இந்த மழைநீர் வெள்ள வடிகால் போன்றவற்றை பார்ப்பது வாடிக்கையாக வருகிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கொளத்தூர் தொகுதியில் பொங்கல் விழாவில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். உங்களுடைய அனைத்து மதத்தினரும் கலந்து கொள்வதை பார்க்க முடிகிறது ரமேஷ். நிச்சயமாக அனைத்து மதத்தினரும் ஒவ்வொரு விழாவில், அதே பாத்தீங்கன்னா ரம்ஜான் விழாவில் கூட பாத்தீங்கன்னா அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் பங்கேற்பார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த பொங்கல் என்பது சமத்துவ பொங்கலாக அனைவரும் பங்கேற்கக்கூடிய விழாவாக கொண்டாட வேண்டும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழ்மையான இருக்கக்கூடியவர்களுக்கு பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, அதே போல பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் அடங்கிய அந்த தொகுப்பை வந்து வழக்கமாக கொடுக்கிறார்கள். அமைச்சர் சேகர் பாபு அந்த மாவட்டத்துடைய குறிப்பாக மாவட்ட செயலாளர் திமுக கொளத்தூர் தொகுதிக்கும் அவர்தான் மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் அவரும் இருக்கின்றார். மற்றபடி கவுன்சிலர்கள் பலரும் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.